சென்னை மாதவரம் அருகே உள்ள சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து குறித்த தகவல் கிடைத்ததை அடுத்து மாதவரம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாதவரம் அருகே உள்ள சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதியே புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். சென்னை மாதவரம் அருகே உள்ள சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் திருநாவுக்கரசு இணைந்திருக்கிறார். வணக்கம் திருநாவுக்கரசு, இந்த தீ விபத்திற்கு என்ன காரணம்? கூடுதல் விவரம் பதிவு செய்யலாம். மாதவரத்தில் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. மாதவரம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்கொள்ளும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாதவரம் தபால்பட்டி அருகே அமைந்துள்ள தனியார் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கரும்புகை வெளியாகி வருவதால் அப்பகுதியில் மூச்சுத்திணறல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மாதவரம் அடுத்த தபால்பட்டி அருகே தனியாருக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு அமைந்துள்ளது. இந்த சேமிப்பு கிடங்கில் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கும், அதன் அருகிலேயே அட்டைகள் சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கும், அதன் அருகிலேயே பிளாஸ்டிக்குகள் சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கும் இருக்கிறது. இந்த சேமிப்பு கிடங்கில் இன்று திடீரென்று கரும்புகை வெளியாகி இருக்கிறது. இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் சேமிப்பு கிடங்கில் இருந்த கரும்புகை வெளியாகிய நிலையில் தீயானது மலமளவென எரிய தொடங்கி தீ விபத்து ஏற்பட்ட தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது சேமிப்பு கிடங்கின் மேல்கூரை இருந்து விழுந்து மேலும் தீயானது கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் மாதவரம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கரும்புகை வெளியாகி வருவதால் மாதவரம் தபால்பட்டி KKR கார்டன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூச்சுத்திணறல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தீ விபத்து ஏற்பட்டுள்ள இடத்தில் மாதவரம், மணலி ஆகிய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தீயணைப்பு வாகனங்களிலிருந்து தண்ணீர் தீர்ந்துவிட்ட நிலையில் தீயணைப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தீயணைப்பு வீரர்களிடம் கேட்டபோது போதிய அளவு எங்களுக்கு தண்ணீர் தருவதில் குடிநீர் வாரியத்தில் கேட்டால் உயரதிகாரிகளை கேட்போம் என்று அவர்கள் கூறுவதனால் எங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. இதுகுறித்து குடிநீர் துறை உயர் அதிகாரிகளிடம் கேட்டாலும் சரியான பதிலளிப்பதில்லை. தற்போது ஏற்பட்டுள்ள தீயணைப்பு பணியின் போது கூட 4 தீயணைப்பு வாகனங்கள் தண்ணீர் தீர்ந்துவிட்ட நிலையில் எம்மன் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் குடிநீர் வாரிய வாகனத்தை எடுத்து வந்து தீயை அணைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்று பெரும் தீ விபத்து ஏற்பட்ட காலகட்டத்தில் தண்ணீர் வழங்குவதில் சிரமம் ஏற்படுவதால் மிகப்பெரிய தீ அசம்பாவிதம் ஏற்படுகிற சூழ்நிலை உருவாகிறது என்று தீயணைப்புத் துறையினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ரூதி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருநாவுக்கரசு.